ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தாங்க. ஸோ கோதுமை பரோட்டாவும் அதுக்கேற்ற சால்னாவும் வந்து நான் வைக்க போகிறேங்க. ஸோ அது எப்படி பண்ணுறேன் என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அது எல்லாமே போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட வந்து வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஸோ அதையும் வந்து நல்லா வணக்கிக்கலாம். அந்த வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வணக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து ப்ரௌன் கலரில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க. அதை வந்து நல்லா பச்சை வாசம் போடுற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி, புதினா, கருவேப்பிலைங்க. ஸோ மல்லித்தலை வந்து எங்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் புதினாவும் கருவேப்பிலையும் போட்டு கூட வந்து 2 பச்சை மிளகா போடுறோம். நீங்கள் வந்து உங்கள் காரத்திற்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ போட்டுக்கோங்க. இதுவும் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வணக்கணுன்னையும் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. ஸோ 3 to 4 தக்காளி போட்டுக்கலாம், தக்காளியோட சைஸ் பொறுத்து. ஸோ அதையும் வந்து நல்லா வணக்கிக்கோங்க. அதை வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வேக வச்சுருங்க. அது கூட வந்து மஞ்சத்தூளும் நான் வந்து குழம்பு மிளகா பொடியும் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ நீங்கள் வந்து கரம் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் கரம் மசாலாவும் தனியாத்தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகா பொடி வந்து கொஞ்சம் போட்டுட்டு தனியா அதெல்லாம் வந்து அரைக்கும் போது சேர்த்தி வந்து அரைச்சிட்டேங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா வணக்கிக்கலாங்க. இது செஞ்சிட்ருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து முகூர்த்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் வந்து எங்கள் மச்சான் வந்து அடுத்த முகூர்த்தத்துக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் மச்சானும் இன்னொரு பையனும் வந்து 2 பேர் சேர்ந்து வைப்பாங்க. இன்றைக்கி வந்து அவன் கொஞ்சம் லீவு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹாஃப் டே லீவுங்க. அதனால் வந்து மச்சானே ஃபஸ்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வந்து உங்கள் வெட்டிங் எங்கள் கூட புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து புக் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கான்டாக்ட் நம்பர் அண்டு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாமே தரேன். இப்போ வந்து அது நல்லா கொதிச்சிருச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து அரைச்சதை வந்து என்னென்னு சொல்கிறேன். தேங்காய் 2 கைப்பிடி, சோம்பு 1.5 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, முந்திரி வந்து ஒரு 20 பல் முந்திரி வந்து போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூடவே நான் வந்து மல்லியும் சீரகத்தையும் வந்து போட்டு அரைச்சிட்டேங்க. சீரகத்தூள் மல்லித்தூள் தனியாக போடுறதுக்கு பதிலாக அது கூடயே போட்டு நான் வந்து அரைச்சி ஊற்றிட்டேங்க. இப்போ வந்து அந்த பேலன்ஸ் மிக்சியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் வந்து உள்ளே ஊற்றிட்டேங்க. இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து பொட்டுக்கல்லையை வந்து கொஞ்சம் ஒரு அரை கை அளவுக்கு எடுத்து கரைச்சி உள்ளே ஊற்றிக்கிட்டேங்க. ஸோ நீங்களும் வந்து உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வந்து சுண்டணுங்க. தண்ணியும் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா சுண்டி வரும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது சுண்டி வர டைமில் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக கசகசன்னு இருந்துச்சு. சேர எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிருந்ததெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒட்டி இருந்துங்க. ஸோ அதையும் வந்து எல்லாத்தையும் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு பிணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அது சைடில் கொதிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே மாவு பிணைஞ்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு கோதுமை மாவு வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ மாவு வரணுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கலாங்க. ஸோ அது கூட கொஞ்சம் கடலெண்ணெயும் உப்பும் போட்டு நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க. நல்லா ரொம்ப நேரம் வந்து பிணையணுங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப கொதிச்சு எவ்வளோ குறைஞ்சி கலரும் வந்து மாறிடுச்சு. செம்ம ஸ்மெல் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து ஒரு மாதிரி மட்டன் குழம்பு நம்ம வீட்டில் வச்சு அந்த மாதிரி ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல்லியாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து மாவு எடுத்து நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கத்தியில் ஒரு கோடு போட்டு எண்ணெய் வந்து தடவிக்குங்க. ஏன்னா நம்ம வந்து சுற்றும் போது ஒட்டாமல் வர்றதுக்கு வந்து எண்ணெய் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு லேயராக அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அது வந்து அப்படியே அதே ஒட்டிக்கும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டும். ஏன்னா இது கோதுமை மாவுங்காட்டி கொஞ்சம் பிசுன்னு ஒட்டிக்கும். அதனால் வந்து எண்ணெய் தொட்டு நான் வந்து எடுத்து விட்டுட்டுருக்கேங்க. நீங்கள் வந்து வீட்டிலே ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக பரோட்டா மாதிரி வந்துச்சான்னு கேட்டால் நான் வந்து எக்ஸாக்டாக பரோட்டா வந்து அந்த சாஃப்டியாக அந்த மாதிரி வரலைங்க. ஸோ கோதுமையிலேருந்து ரொட்டி செஞ்சு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. இது கூட வந்து கொஞ்சம் மைதா மாவு போட்டு செஞ்சுருந்தா மேபி இன்னும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி கோதுமாவில் வந்து இவ்வளோ சாஃப்டாக நிறைய பேர் போட்டிருக்காங்க, கடையிலேயும் நம்ம சாப்பிட்றோம். அது எக்ஸாக்டாக கோதுமை மாவாக இருக்குமான்னு எனக்கு தெரில. அது கூட மேபி மைதா கொஞ்சம் கலக்கலாங்க. இல்லைன்னா அந்த ரப்பரி வந்து வராது. மைதாவில் தான் அந்த ரப்பரி கண்டிஷன், அந்த ரப்பர் இழுத்தோம்னா ரப்பர் மாதிரி வரும்லங்க பரோட்டா, அந்த மாதிரி வந்து மைதாவில் தான் வரும். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு வரல. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. ஷேப்பும் வந்து பரோட்டா மாதிரி தான் இருந்துச்சு. அந்த லேயர்லாம் வந்து வரல. ஆனால் வந்து
நல்லா இருந்துச்சு. இது கூட வந்து சாம்பார் சால்னா ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோதான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எங்கள் மச்சான் வந்து பீஸா கேட்டாங்க. ஸோ இன்றைக்கி எந்த பீஸா ஆர்டரும் இல்லை. அதனால் நான் வந்து பீஸா அவங்களுக்கும் செஞ்சுட்டேங்க. சைடு கேப்பில் அதையும் வந்து மாவு பிணைஞ்சு வச்சுட்டு, இதுக்கு மாவு பிணையும் போதே அதுக்கும் பிணைஞ்சு வச்சுட்டேங்க. ஸோ அதனால் அதையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சாம்பார் எல்லா மாவையும் சுட்டு எடுத்துகிட்டு கடைசியாக சாப்பிட உட்காந்தோங்க. அந்த அப்படியே சால்னா ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.